வெல்கம் டு தமிழ் பார்ட்னர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சர்ச் ஸ்ப்ரைட் அப்படின்ற ஒரு டூல் பத்தி தான் பார்க்க போறோம். சரி, இந்த சர்ச் ஸ்ப்ரைட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட டார்கெட்டை பத்தி நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது சிம்பிளா சொல்லலாம், உங்களோட டார்கெட் ஒன்று இருக்கு, அதை வந்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும். மேபி சிடிஎஃப் சேலஞ்சஸா இருக்கலாம், இல்லை ரியல் டைம் ஏதாவது மிஷின்ஸா கூட இருக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்கேனிங் பண்ணுவீங்க. ஸ்கேனிங் பண்ணிட்டு உள்ள இருக்கிற சர்வீசஸ் கோட்ஸ் எல்லாமே வந்து நீங்க எனுமரேட் பண்ணுவீங்க. பண்ணிட்டு உள்ள வந்து அந்த சர்வீசஸ் ரன் ஆகிற அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, எஃப்டிபி இந்த மாதிரி எல்லாமே, அது வந்து எதுவும் வல்னரபிளா இருக்கா, அதாவது அவங்க வந்து நம்மளோட டார்கெட்டாக ஒரு கிளைண்ட்டை வந்து அவங்க அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு, அதோட வெர்ஷனுக்கு உண்டான மாதிரி வந்து நம்மளால் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த டார்கெட் வந்து நம்மளால வந்து ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான். இப்போ வந்து நீங்கள் அந்த வெர்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பர்ட் கோடு இருக்கா அப்படிங்கிறது வந்து எப்படி நீங்கள் தேடுவீங்க அப்படின்னா, கூகுள் பண்ணி தேடுவீங்க. அந்த சம்திங் அப்ளிகேஷனோட நேமை போட்டு நீங்கள் கூகுள் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் டிபிக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும். இந்த எக்ஸ்பர்ட் டிபி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே வந்து இந்த சைட்டை தான் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட வெண்டரோட ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஏதாவது வல்னரபிலிட்டிஸ் இருக்கா, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து இதில் தான் வந்து நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். அதே வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வெண்டரோட ப்ராடக்ட்டுக்கு வந்து எக்ஸ்பர்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க, எக்ஸ்பர்ட் கண்டுபிடிச்சதுக்கு உண்டான அந்த எக்ஸ்பெக்டேஷன் கோட்ஸும் வந்து நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். எக்ஸ்பர்ட் டிபியில் உங்களுக்குன்னு ஒரு ஆத்தர் நேம் வச்சு கொடுப்பாங்க. இதில் தான் வந்து மோஸ்ட்லி கூகுள் டாக்ஸ் முதற்கொண்டு நிறையா இருக்கும் இதில். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஎஸ்எஃப்டிபிடி அப்படிங்கிற ஒரு விஎஸ்எஃப்டிபி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? அந்த அப்ளிகேஷனை வந்து நான் சர்ச்சில் போட்டேன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான எக்ஸ்பர்ட் கோட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே சஜஸ்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ நான் போட்டது வந்து வெறும் அந்த அப்ளிகேஷனோட நேம் மட்டும்தான், எக்ஸாக்ட் வெர்ஷன் போட்ட அந்த எக்ஸாக்ட் வெர்ஷனும் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இல்லை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த டேட் வந்து எப்போ அவங்க ரிலீஸ் பண்ணாங்க எல்லாமே போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெண்டர் வந்து அதுக்கு உண்டான அப்டேட் கொடுத்து பேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்டில் இந்த வல்னரபிள் இருக்குது அப்படின்னா அது வந்து அவுட்டேட்டட் அப்ளிகேஷன்ஸில் தான் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ வந்து பேக்டோர் கமாண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு இருக்கா, அது வந்து மெட்டாஸ்பைட் மாடியூலாக இருக்குது. அதனால தான் ப்ராக்கெட்டில் மெட்டாஸ்பைட்டுங்கிறது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ரூபியில் தான் எழுதியிருப்பாங்க. அது வந்து நம்மளால் மெட்டாஸ்பைட்டில் கூட வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த மெட்டாஸ்பைட்ல வந்து இதெல்லாம் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மெட்டாஸ்பைட்ல வந்து எப்படி மாடியூல்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஓல்டர் வெர்ஷனாக இருக்குது அப்படின்றனால மெட்டாஸ்பைட்ல வந்து டிஃபால்ட்டாக வந்து இன்பில்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஒருவேளை புதுசாக வந்திருக்கு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மெட்டாஸ்பைட்ல அப்டேட் பண்ணது வந்து லேட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களே வந்து உள்ள மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டார்கெட் மிஷினை வந்து நான் ஸ்கேன் பண்ணி உள்ள இருக்கிற சர்வீஸ் வந்து எனுமரேட் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமேட்டு சர்ச் ஸ்ப்ரைட் வந்து யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறமேட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட டார்கெட் மிஷினை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். வெர்ஷன் வந்து எனுமரேட் பண்ண போகிறேன் 1.4. இதுதான் வந்து என்னோட டார்கெட் மிஷினு. இதில் இருக்கிற சர்வீசஸ்லாம் வந்து எனுமரேட் ஆகி வர்றது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற சர்வீசஸ் வெர்ஷன் எல்லாமே எனக்கு காமிச்சிருச்சு. என்னென்னா 21 போர்ட் வந்து எஃப்டிபி ஓப்பனில் தான் இருக்குது. அதோட வெர்ஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 2.3.4. ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு வெர்ஷனும் காமிச்சிருச்சு. இப்போ இதுக்கு உண்டான நம்ம எக்ஸ்பர்ட் வந்து நம்ம தேடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைரெக்டாக வந்து கூகுள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட் டிபி தான் வந்து ரெஃபர் பண்ணும். பார்த்தீங்கன்னா Rabbit7. இந்த Rabbit7ங்கிறவங்க யாருன்னா மெட்டாஸ்பைட்டோட கம்யூனிட்டி. பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் டிபி எல்லாமே வந்திருக்கும். அதுக்கப்புறம் கிட்டில் கூட இந்த எக்ஸ்பர்ட்டை ரைட் பண்ண வந்து புல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இந்த மெட்டாஸ்பைட்டில் வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத முதற்கொண்டு வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதை விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம சர்ச் ஸ்ப்ரைட் வந்து ஓப்பன் பண்ணுவோம். இது போதும்னு நினைக்கிறேன், தேவைப்படாது இனிமேல் ப்ரௌசரு.
இப்போ வந்து இந்த சர்ச் ஸ்ப்ரைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, எக்ஸ்பர்ட் டிபி இருக்குல்ல, இந்த எக்ஸ்பர்ட் டிபியை வந்து தான் வந்து உங்களுக்கு கமாண்ட் அண்ட் இன்டர்ஃபேஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது எப்படி அந்த டூல் வந்து உங்களுக்கு இங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பர்ட் டிபியில் இருக்கிற ஹோல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக்கப் ஒரு ஃபைலாக வந்து எடுத்து உங்கள் லோக்கல் காலிங் நெக்ஸ்ட் மிஷின் வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்மளால் வந்து அதை வந்து உடனே தேடி எடுக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து சம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் ஸ்ப்ரைட் வந்து அப்டேட் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து டெய்லியும் வந்து புது எக்ஸ்பர்ட்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போதைக்கு வந்து நம்மளும் வந்து அப்டேட்டாக இருக்கணும். ஸோ வந்து நீங்கள் அடிக்கடி வந்து இதை அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நியூ எக்ஸ்பர்ட்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சர்ச் ஸ்ப்ரைட் -h பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆர்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. சர்ச் ஸ்ப்ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து எந்த மிஷினோ என்ன சர்வரோ எது சம்மந்தமான எக்ஸ்பர்ட் வேணுமோ அதை நீங்கள் அந்த சர்ச் ஸ்ப்ரைட் பக்கத்தில் ஆர்குமெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். சரிங்களா? கீழே வந்து ஜேசன் ஃபைலை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இது வந்து ஒரு குயிக் வீடியோவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா என்மேப்போட அவுட்புட் ரிசல்ட்டை கூட வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த VSFTPDயை வந்து இந்த வருஷன் வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இருக்கிறதுல வந்து எல்லாத்தையும் வந்து நம்மளால் வந்து சர்ச் பண்ண முடியும். சர்ச் ஸ்ப்ரைட் இந்த VSFTPயோட வெர்ஷனையும் சேர்த்து மென்ஷன் பண்ணுறேன். உள்ள வந்து எனக்கு என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்பர்ட் டைட்டில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்டோர் கமாண்ட் எக்ஸிக்யூஷன் மெட்டாஸ்ப்ரைட்டில் இருக்குன்னு சொல்லிடுச்சு. மெட்டாஸ்ப்ரைட்டோட அந்த உள்ளே இருக்கிற அந்த பாதியை வந்து நம்மளுக்கு சேர்த்தே சொல்லிடுச்சு. சரிங்களா? 17491.rb இந்த ரூபி ஃபைல் தான் வந்து உள்ளே இருக்கிற இந்த கமாண்ட் எக்ஸிக்யூஷன் மாடியூலோட உள்ள இருக்கிற கோடு. இது வந்து உங்களுக்கு எந்த பாத்தில் இருக்கு அப்படிங்கிறது கூட முதற்கொண்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுச்சு. சரியா? இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும்ல. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா மெட்டாஸ்ப்ரைட்னு காமிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து மெட்டாஸ்ப்ரைட் அதில் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து இது வந்து ஈஸியாக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதில் வேறு எதுவும் மற்ற சர்வீசஸோட வல்னரபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓப்பன் SSH no results. ProFTPD ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது இருந்துச்சு அப்படின்னா காட்டும், இல்லைன்னு சொல்லும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மெட்டாஸ்ப்ரைட் வந்து ஆன் பண்ணுவோம். சர்வீஸ் PostgreSQL ஸ்டார்ட். MSF console. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயே வந்து சர்ச்சுங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுலேயே வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். இல்லைன்னா வந்து அவங்களே வந்து பாத் வந்து கொடுத்துட்டாங்க. ரைட்டா? இந்த எக்ஸ்பர்ட் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அது மெட்டாஸ்ப்ரைட் அப்படின்னு காமிச்சனால நீங்கள் மெட்டாஸ்ப்ரைட்டுக்குள்ளே கூட சர்ச் பண்ணிக்கலாம். அது மெட்டாஸ்ப்ரைட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியேருந்து வந்து அதை இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ மெட்டாஸ்ப்ரைட்டுக்குள்ளே வந்துட்டு நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே இதை வந்து நான் சர்ச் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கிற அதே பேக்டோர் கமாண்ட் எக்ஸிக்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிச்சிருச்சு. இதை வந்து எக்ஸ்பர்ட்டுக்குள்ளே யூனிக்ஸுக்குள்ளே FTP அதுக்குள்ளே VSTPD அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைல்ஸ் இருக்குது. அது முன்னாடி நீங்கள் மெட்டாஸ்ப்ரைட்டில் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை கொடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாடலுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் ஷோ ஆப்ஷன்ஸ். அது வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னா 6 ஹோஸ்ட் மட்டும் தான் தேவை. 6 போர்ட் வந்து நீங்கள் செட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து FTP சம்மந்தமான எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதுனால டிஃபால்ட்டாக வந்து இந்த போர்ட் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து 6 ஹோஸ்ட் வந்து செட் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இருக்கிறது 2 ஆர்குமெண்ட் தான். அதில் வந்து ஆல்ரெடி ஒன்று வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொன்று வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து என்ன கொடுக்கலாம்னா எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த மிஷினோட
ஷெல் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா யூஐடி ரூட் அப்படிங்கிறது வந்துச்சு, ஷெல் ஃபவுண்டு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படி போட்டோம்னா ரூட்டுன்னு வரும். எல்எஸ் அந்த மிஷினோட ஆக்சஸ் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிஷினோட இன்டர்னல் ஆக்சஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதாவது எக்ஸ்பெக்ட் தேவைப்படுது அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுறது எல்லாருமே வந்து எங்கே இருக்குங்கிறத காட்டுறதுக்காக தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்து சர்ச் பாயிண்ட். இந்த டூல் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் வந்து நான் 3மே காமிச்சிருக்கேன். இந்த டூல் வந்து எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு குயிக் ரிவ்யூ மாதிரி தான். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.